So cute. Oh wow. வசீகரன் சச்சிதானந்தம் என்னோட லைஃபோட அதான் இட்ஸ் லைக் நான் எல்லாருக்கிட்டையும் இப்போ சொல்கிறது ஐம் டன் வித் பாய்ஸ் ஃபைனலி மெட் அ மேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் தான் நான் இருக்கேன். அண்ட் இது இவ்வளோ தூரம் கல்யாணம் அப்படிலாம் நடக்கும் அப்படிலாம் நாங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கலை. பட் தென் when he came and said let's get married அப்படின்னு சொல்லும் போது எங்கள் அம்மா என்னை வந்து நான் இப்போ தான் ஒரு இன்டர்வியூவில் வர சொல்லிட்டு வந்தேன். அது மேட்ரிமோனி வெப்சைட்லேயே என் ஃபோட்டோலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து நான் கொடுக்க போகிறேன் shadi.com இந்த இதிலலாம் வந்து நான் ஃபோட்டோஸ் கொடுக்குறேன்னு சொல்லும் போது ஐ செட் எனக்கு ஒரு 1 year டைம் கொடுங்க சரி அப்படின்னு. இந்த இல்லை வேற ஒரு இடத்துல எங்கள் அம்மா இன்டர்வியூவில் சொன்னாங்க தட் ஐ மஸ்ட் கெட் மேரிட். அந்த நான் செட் எனக்கு ஒரு 1 year டைம் கொடு, நான் அதுக்குள்ளே வந்து டெஃபினட்டாக உனக்கு ஒரு டெசிஷன் கொடுக்குறேன்னு. பட் ஐ டென்ட் நோ தட் கல்யாணம் வரைக்கும் இது போகுமா, சும்மா we are getting to know each other, we are talking அப்படின்ற டேர்ம்ஸில் when he came and said let's get married என்னோட லைஃபோட அந்த ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு பசில் இருக்குல்ல அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த இன்கம்ப்ளீட் பிக்சரை கம்ப்ளீட் பண்ண என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் நவ் மை ஹஸ்பண்ட் வசீகரன். அண்ட் ஐ எம் கிளாட் தட் ஹி இஸ் தேர் இன் மை லைஃப். So happy for you. Looking forward to grow old with him. Super. Yes. Getting married to your best friend is the best thing you can do. Absolutely. ஓகே, அடுத்து ஏதோ ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிருக்கீங்களா மேம்? மார்ஸுக்கு, செவ்வாய் கிரகத்துக்கு அது மாதிரி ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்களா மேம்? ஆமாப்பா. ஃளைட் இல்லாதனால அங்க போல. ஆமா, ஃளைட்ஸ் இல்ல, டைம் இல்ல அப்படின்ற டைம் இல்ல. டைம் இல்லையா? ஆமாடா, தூங்கணும், கலாட்டா ஷோக்கு வரணும், ஃப்ரெண்ட்ஸோட பழகணும், பெட்டியை திறக்கணும், பெட்டி திறக்கணும், மூடணும். இந்த மாதிரி எல்லாம் நீ சொல்லி வந்திருந்தா செவ்வாய் கிரகத்துக்கு போய் திரும்பி வராதா? நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பெட்டி 4 ஓகே, அந்த பாப்பா சொல்றாங்க 4. ஓகே, பேசாம நான் அவங்களே கூப்பிட்டு திறக்க சொல்லிடலாம் போல இருக்கே. அம்மா ரெண்டு பேர் இருக்காங்களா? ஈஹா என் தம்பியோட குழந்தை, என்னோட முதல் குழந்தை. அவளை நான் அப்படிதான் வந்து கூப்பிடுவேன். ஷீ இஸ் ஆர் பண்டில் ஆஃப் ஜாய். எங்களோட லைஃப்பை நாங்கள் எந்த ஒரு டிப்பில் நான் ஒரு வாழ்க்கையில் வந்து ஐயோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி இதை கடக்க போகிறேன், வேர்ல்டு திங்ஸ் நான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன். பிரியங்காவை எதுவுமே தாக்கவே முடியாது, எதுவுமே அவளை அஃபெக்டே பண்ணாதுன்னு நினைக்கிறாங்க. பட் என்னோட பேட் டேஸ் ஆஃப் மை லைஃப்பில் என் தம்பியும் அவன் ஒய்ஃபும் வந்து ப்ரெக்னென்ட்டுன்னு சொன்னால அந்த டைம்லேருந்து அப்போது ஐ வாஸ் எக்ஸாக்ட்லி நான் பிக் பாஸ் ஸ்கூல்ல போன ஒரு டைம். யாருக்குமே தெரியாது தட் தே வர் ப்ரெக்னென்ட். எனக்கும் என் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். இவ ஒரு லெட்டர் எழுதின மாதிரி என் தம்பி எனக்கு ஒரு லெட்டர் எழுதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது கொடுத்துருந்தான். அண்ட் அந்த லெட்டர் எவ்ரிடே படித்து எப்போ இவன் இந்த வேர்ல்டுக்கு வரப்போறா அப்படின்னு ஒரு காத்திருந்து நான் இருந்த ஒரு டைம் தான். எங்களோட ஹீலர், எங்களோட லைஃப், எங்களோட பண்டில் ஆஃப் ஜாய் இஸ் ஈஹா. அவதான் அது. வெரி ஸ்வீட். சோ லாஸ்ட் பெட்டி பாவம் இது என்ன பண்ணுச்சு, இது திறந்துறலாம். ரோஹித் ஒரு பண்டில் ஆஃப் ஜாய் கொடுத்திருக்கார்ல, அந்த பண்டில்ல நானும் ஆட் பண்றேன், கவலைப்படாத. ஓகே நீ ஆட் பண்ற? ஆமா, ஒரே ஜாய் தான். எஸ் அம்மா. அம்மா ரைட். லாஸ்ட் ஃபர்ஸ்ட் பொட்டி அம்மாவோட. ஆமா, அம்மா 34 வயசுலேருந்து ஒரு தனி பெண்ணா என்னையும் என் தம்பியும் இப்படி வளர்த்தி இன்னைக்கு எங்களால் உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியுதுன்னா அது அவள் வந்து எங்களை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுனால தான். அண்ட் ஆல்வேஸ் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி என் அம்மா தலையை நான் நிமிர்ந்து வாழ்கிற அளவுக்கு அவள் வந்து எப்பவுமே ஷீ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் மீ அண்ட் ஐ வில் நெவர் லெட் ஹர் டவுன். அந்த ஒரு எய்ம் மட்டும்தான் எனக்கு. அவளை சந்தோஷப்படுத்தணும், அவளை ராணி மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா அவள் எங்களுக்காக பண்ணது நிறைய. அண்ட் இட்ஸ் நவ் டைம் டு கிவ் இட் பேக் டு ஹர். அண்ட் அது நானும் என் தம்பியும் பண்ணிகிட்டு இருக்கோம்.